ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங்கை பற்றி ரொம்பவே முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு போஸ்டிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வைப்போம். இது இன்னைக்கு மார்னிங்கில் வந்த நியூஸ் பேப்பர். தமிழகத்தில் கிட்டத்தட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கு பின் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கு பின் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமிக்க நீதிமன்ற உத்தரவின்படி பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எய்டட் ஸ்கூல் அப்படின்னா நமக்கு தெரியும், போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு கவர்மெண்ட் வந்து சேலரி தரும், ப்ரைவேட்டாக செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து சேலரி தரும். ஸோ இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் உபரியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டீச்சர்ஸை எய்டட் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உபரி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் செய்ய கல்வித்துறை அனுமதித்துள்ளது. அதாவது எய்டட் ஸ்கூலில் நீங்கள் வந்து போஸ்டிங் இதெல்லாமே போட்டுக்கலாம் ப்ரைவேட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வித்துறை துறையினர் கூறுகையில் உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் நிர்வாகம் மூலம் ஆசிரியர்கள் நியமிக்க 12 ஆண்டுகளுக்கு பின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் தான் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனால் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங் எல்லாமே ப்ரைவேட்டாக போடுவாங்க. நான் கவர்மெண்ட் ஈக்குவல் அந்த சேலரி நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அதே போல் அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங் பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சாலும் அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் இதெல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தந்த ஸ்கூல் நேம் போட்டு வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஈக்குவலன்ட் சேலரி, அதுக்கு வந்து இப்போ யூஜி கிரேட் எடுக்கிறாங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நம்மக்கிட்ட நியூஸ் கிடைச்சினாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.